ஆசைகள் ஏன் பலன் அளிப்பதில்லை? கவிஞர்களும் சித்தர்களும் கூறியது. வாழ்க்கை ஆசைகளால் ஆனது. ஆசை இல்லாமல் வாழ்வு சுவையற்றதாகிவிடும். ஆனால் எல்லா ஆசைகளும் பலன் தருவதில்லை. ஏன் என்று சிந்தித்தால் பல காரணங்கள் தெரிகின்றன. முதலில், ஆசைக்கு எல்லை இல்லை. ஒரு ஆசை நிறைவேறினாலும் அடுத்த ஆசை உடனே பிறக்கிறது. அதனால் நிறைவேறாத ஆசைகளே நமக்கு தெரிய அதிகமாக தோன்றுகின்றன. அடுத்து, ஆசை மட்டும் போதாது. அதற்கான முயற்சி, தகுதி, பொறுமை ஆகியவை சேர்ந்தால்தான் ஆசை நனவாகும். விதை விழுந்து உடனே மரம் தராதது போல ஆசைகளுக்கும் சரியான நேரம் தேவை. மேலும் எல்லா ஆசைகளும் நமக்கு நல்லதல்ல. சில ஆசைகள் நிறைவேறினால் நம் வாழ்க்கையில் துன்பத்தையே தரக்கூடும். அதனால் இயற்கை சில ஆசைகளை தடுத்து நிறுத்துகிறது. சித்தர்கள், கவிஞர்கள் சொல்வது, திருக்குறள் சொல்கிறது, ஆசை ஒருவனை ஆளும், ஆசையில்லாதவரே சான்றோர். ஆசை நம்மை அடிமையாக்கும், ஆசையை வென்றால்தான் சுதந்திரம். திருமூலர் தனது திருமந்திரத்தில் சொல்கிறார், ஆசை ஒழிந்தால் அறம் தோன்றும், ஆசை ஒழிந்தால் தவம் தோன்றும், ஆசை ஒழிந்தால் அருள் தோன்றும், ஆசை ஒழிந்தால் ஆனந்தம் தோன்றும், ஆசையை விட்டால்தான் உண்மையான ஆனந்தம் கிடைக்கும். சித்தர்கள் கருத்துப்படி ஆசையே பிறவி சுற்றின் காரணம். ஆசையற வாழ்வதே யோகம். ஔவையார் கூறியது, ஆசை இல்லாதவர்க்கே இன்பம் அதிகம். பாரதியார் சொன்னது, ஆசைகள் இருக்கலாம், அவை நிறைவேறலாம், ஆனால் மனம் எப்போதும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய கதை. ஒரு சிறுவன் தினமும் வண்ணத்து பூச்சிகளை பார்த்து, எனக்கும் இறக்கைகள் இருந்தால் நான் பறந்து விளையாடுவேன் என்று ஆசைப்படுவான். ஒருநாள் அவனுக்கு இறக்கைகள் கிடைத்தன. முதல் நாளில் அவன் மகிழ்ச்சியாக பறந்தான். ஆனால் விரைவில் உணர்ந்தான், நிலத்தில் ஓட முடியவில்லை, நண்பர்களுடன் விளையாட முடியவில்லை, உணவு தேடவும் சிரமம். அப்போது தான் புரிந்தது, எல்லா ஆசைகளும் நன்மை தராது. நமக்கேற்ற ஆசைகளே பலன் தர வேண்டும். முடிவுரை: ஆசைகள் பலன் தர வேண்டுமெனில் ஆசையை தெளிவாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். நன்றியுணர்வுடன் வாழ வேண்டும். சித்தர்கள் சொன்னது போல ஆசை குறைந்தால் ஆனந்தம் பெருகும். கவிஞர்கள் சொன்னது போல ஆசையை அடிமையாக்காமல் சுதந்திரமாய் வாழ வேண்டும். நினைவில் கொள்வோம், ஆசை வலதுபுறம் நோக்கிய அம்பு, தெளிவு கூட்டல் முயற்சி கூட்டல் பொறுமை சமன் பலன். முடிவில் புத்தர் சொன்னதை ஞாபகம் கொள்வோம், ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசை மட்டுமே துன்பத்திற்கு காரணம். நன்றி.